கைஸ் நம்ம சிஎஸ்கே இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸ் அகைன்ஸ்ட் தான் சேப்பாக்கல அவங்களோட முதல் ஹோம் மேட்ச் ஆக போறாங்க. அது சிஎஸ்கே பிளேயிங் லெவல்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் கொண்டு வருவாங்களா இல்லனா நம்ம தல தோனி டெவால் புரூவிஸ் வில் ரிட்டர்ன் சிஎஸ்கே பிளேயிங் லெவல் அதுக்கு எவ்வளவு பாசிபிள் இருக்கு அதை பத்தி வீடியோல ஃபுடியில பார்க்கலாம். அப்ப நம்ம சேனல் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து மறக்காம 79 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் நம்ம சிஎஸ்கே ஆஃப்டர் ஒரு மோசமான டிஃபீட்க்கு அப்புறம் இப்ப நம்ம சேப்பாக்ல அவனோட முதல் மேட்ச் ஆட போறாங்க. இந்த சீசன்ல சேப்பாக்ல விக்கெட்ஸ் அப்படி இருக்க போது ருத்ராஜ் கேக்வாட் நேற்று பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கேட்டிருப்பாங்க. அதுக்கு ருத்து என்ன சொல்லிருக்காருன்னா, சேப்பாக்ல விக்கெட் பாத்தீங்கன்னா இட் இஸ் ரியலி வெரி குட், பட் லாஸ்ட் நைட் பாத்தீங்கன்னா அவருக்கு டியூ அண்ட் மாஸ்டர் விக்கெட்ல இருந்திருக்கு. அதை தவிர்த்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிச்சில செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பா ட்ரிக்கினஸ் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல டியூவை பொறுத்து தான் மேட்ச் முடியும் என்ற மாதிரி ருத்து சொல்லியிருக்காரு. எங்களுக்கு சீசன்ல 7 ஹோம் கேம்ஸ் இருக்கு, எப்படி பிச்சு இது பண்ண போது தெரியல. அந்த டியூவை பத்தியா அவருக்கு இன்னும் கிளியரா தெரியல. டியூ வருமா இல்லையான்னு அவங்களால ஷோரா சொல்ல முடியல செகண்ட் ஹாஃப்ல. ஆனா விக்கெட் மாறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குன்னு ருத்ராஜ் சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டாஸ் வின் பண்ணி என்ன பண்ண போறாரு தெரியல. இந்த பொறுத்தவரை சிஎஸ்கே டாஸை வின் பண்ணாங்கன்னா முதல்ல போலிங் போடலாம், செகண்ட் சேசிங் பண்ணலாம் சிஎஸ்கே கிட்ட பேட்டிங் வச்சு. இன்னும் டியூ வருமானு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஏன்னா இப்பதான் சம்மர் ஆரம்பிச்சிருக்கு சென்னையில. சோ அவ்வளவு சீக்கிரத்துல டியூ அதிகமா எதிர்பார்க்கலாம்னா கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லணும். மேபி வெயிட் பண்ணலாம், எனக்கு ரிஸ்க் எடுக்க வேணாம்னு தோணுது. டாஸை வின் பண்ணனா முதல்ல நம்ம போலிங் போடலாம். நான் ஆர்வமா இருந்தது டெவால் புரூவிஸ் பிளே பண்ணுவாரு, அதை பத்தி யாராச்சும் கேட்பாங்கன்னு தான் பார்த்தேன். ஆனா அதை பத்தி யாருமே கேட்கல. ஆனா மத்த பிளேயர்ஸ் லைக் கார்த்திக் சர்மா, ஊர்வில் பட்டேல் இவங்களை பத்திலாம் கேட்டிருந்தாங்க. ஆயுஷ் மாத்திரை பத்திலாம் நானுமே வெயிட் பண்ணது டெவால் புரூவிஸை பத்தி யாராச்சும் கேட்பாங்க தான். ஆனா யாருமே பிரேவிஸை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் கேட்கல. கைஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிரேவிஸோட அப்டேட்டை பத்தி பார்த்தலாம். அதுக்கப்புறம் நம்ம பிளேயிங் லெவல் எப்படி சேஞ்ச் கொண்டு வருவாங்களா சிஎஸ்கே அதை பார்க்கலாம். டெவால் புரூவிஸை பொறுத்தவரையும் நேற்று பிராக்டிஸ் கேம்ப் அட்டன் பண்ணிருக்காரு. நெட்ல ஒரு பேட்டிங்ல பண்ணிருக்காரு, அது கிரிக் பாஸே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு இருக்க ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, டெவால் புரூவிஸை பத்தி இதுவரையும் அவர் நான் இப்ப வீடியோ ரெக்கார்ட் பண்றது இன்னைக்கு மார்னிங் ரெக்கார்ட் பண்ற மேட்ச் அன்னைக்கு. ஆனா இதுவரையும் எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டோ ஏதோ ஒரு சோர்ஸ் பார்த்தேன் கன்ஃபார்ம் பண்ணல டெவால் புரூவிஸ் கண்டிப்பா நீ விளையாட போறாருன்னு. கைஸ் இருக்க ஒரே ஒரு அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுவுமே பார்த்தீங்கன்னா நேற்று வந்திருக்கு. அதாவது அந்த அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெவால் புரூவிஸ் தல தோனி இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இன்னும் என்னதான் ஃபிட் ஆகி இந்த மேட்ச் ப்ராக்டிஸ்லாம் பண்ணாலும் அவங்க ஃபுல் மேட்ச் ஃபிட்னஸ்ல இல்லன்ற மாதிரி நியூஸ் பார்த்தீங்கன்னா வருது. அந்த மேட்ச் ஃபிட்னஸ் இல்லைன்னா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி அதாவது 4 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட பெங்களூர்ல விளையாடுறோம். அந்த மேட்ச்ல தான் மோஸ்ட் லைக்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல இவங்க ரெண்டு பேருமே நம்ம எதிர்பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். அந்த கைஸ் எதிர்பார்ப்பு ஏமாற்றங்கள் தரும். சோ யாருமே பெருசா ஓப்பு வச்சுக்காதீங்க. வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். அந்த தல துணிக்கு பாசிபிள் இல்ல. டெவால் புரூவிஸ் ஸ்லைட்லி ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா அது எவ்வளவு பர்சன்ட் எனக்கு இன்னும் கன்ஃபார்மா தெரியல. ஏன்னா எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல பிரேவிஸ் இன்னைக்கு ப்ளே பண்ண போறாருன்னு. ருத்துவுமே பார்த்தா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அதை பத்தி எந்த ஒரு விஷயமே பேசல. மோஸ்ட்லி டெவால் புரூவிஸ் அண்ட் தல தோனி ஆர்சிபி மேட்சுக்கு திரும்புவாங்கன்னா நம்புறேன். அண்ட் திரும்பினா நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இவங்க ரெண்டு பேருமே வரணும் சிஎஸ்கேக்கு ரொம்பவே முக்கியம் கைஸ். ஸ்குவாட்ல இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்தாங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீமோட ஆட் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் யங் ரெண்டுமே சேர்ந்தா உங்களுக்கு நான் சொல்லிதான் தெரியல என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சிஎஸ்கே அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டிங் கொலாப்ஸ்க்கு அப்புறம் சிஎஸ்கே அவங்க பேட்டிங் லைனப்ல சேஞ்சஸ் கொண்டு வருவாங்களா இல்ல யாராச்சும் பிளேயிங் லெவல்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குமான்னு எனக்கு கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும். என்ன பொறுத்தவரை சிஎஸ்கே மோஸ்ட்லி சேஞ்ச் பண்றதுக்கு சான்ஸ் கம்மியா தான் இருக்கு. ஆனா சேஞ்சஸ் பண்ணா இந்த ஒரு சேஞ்ச் பண்ணலாம் பிளேயிங் லெவல்ல கொண்டு வரலாம். நான் பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கேன் கைஸ். அதுல பாத்தீங்கன்னா முதல் ஆப்ஷன் ஆயுஷ் மாத்ரேக்கு கண்டிப்பா இன்னொரு சான்ஸ் கொடுக்க போறாரு ருத்ராஜுக்கு கிளியரா தெரியுது. அப்படி இல்லன்னு வச்சுக்கோங்க, என்ன பொறுத்தவரை இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்ன பொறுத்தவரை மேத்யூ ஷாட் வேணாம், எனக்கு மேத்யூ ஷாட் உட்கார வைங்க. அவருக்கு நீங்க பவுலிங்கே தரல லாஸ்ட் மேட்ச்ல, பேட்டிங் மட்டும் அவர் எதுக்கு விளையாடணும். அதுக்கு பதில் என்ன பொறுத்தவரையும் நான் ஊர்வில் பட்டேலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். நம்பர் 4 ஸ்லாட்ல பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே நம்பர் 3ல விளையாட்டும். நம்பர் 4ல ஊர்வில் பட்டேல சிஎஸ்கே ட்ரை பண்ணலாம். ஏன்னா நமக்கு மேத்யூ ஷாட் பவுலிங் போடுறாருன்னா ஒரு விளையாட வச்சோம். ஆனா போன மேட்ச்ல அவர் லெஃப்ட் ஹேண்டர் அவ்வளவு பேர் இருந்த ஆர்ஆர்ல 2 ஓப்பனர்ஸுமே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். ஆனா ருத்ராஜ் கேக்வாட் அவருக்கு பவுலிங்கே தரல ஆப்ஷன் இருக்கு. ஆனா என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா மேத்யூ ஷாட் பவுலிங் போடலன்னா அவரை டிராப் பண்ணிடலாம் கண்டிப்பா. அவருக்கு பதிலா பாத்தீங்கன்னா பேட்டிங்குமே அவர் அந்த அளவுக்கு பெருசா பண்ணல கைஸ். ஊர்வில் பட்டேல பாத்தீங்கன்னா அந்த நம்பர் 4 ஸ்லாட்ல கொண்டு வரலாம் என்ன பொறுத்தவரை சிஎஸ்கே. ஏன்னா நல்லா பண்ணிருக்காரு ஊர்வில் பட்டேல். அந்த ரீசென்ட் டைம்ஸ்ல டொமஸ்டிக்ல செம்ம ஃபார்ம்ல இருக்காரு. ஊர்வில் பட்டேல அந்த நம்பர் 4 ஸ்லாட்ல பார்த்தா நான் ட்ரை பண்ணுவேன். இந்த ஒரு சேஞ்ச் வந்தா என்ன பொறுத்தவரை நல்லா இருக்கும். அடுத்து இன்னொரு முக்கியமான சேஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிஎஸ்கே இன்னைக்கு விளையாட போற மேட்ச் சேப்பாக்கல விளையாட போறாங்க. ஸ்பின்னுக்கு எப்படி இருக்கும் நம்மளுக்கு தெரியல. விக்கெட் கடந்த ஒரு 2-3 வருஷமா ஸ்பின்னுக்கு சாதகமா இல்ல. ஆனா என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி இன்னும் சிஎஸ்கே வித் 1 ஸ்பின்னரோட போனா என்ன பொறுத்தவரை அடி வாங்குவாங்கன்னு தோணுது. நம்ம 100 அகமது மட்டும் பத்தாது, கூட இன்னொரு ஸ்பின்னருமே வேணும். டீம்லயே இருக்காரு ராகுல் சகர். கண்டிப்பா ராகுல் சகர் சிஎஸ்கே யூஸ் பண்ணலாம். சேப்பாக்கல நல்ல ரெக்கார்டுமே வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி சென்னை அகேன்ஸ்டாவே பாத்தீங்கன்னா நல்லா போட்டிருக்காரு சேப்பாக்கல. அவரோட ரெக்கார்டுமே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அவருக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா, யாருக்கு பதிலாச்சும் உள்ள வரலாமா இம்பாக்ட் பிளேயரா கூட பாத்தீங்கன்னா ராகுல் சகர் சிஎஸ்கே யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். யூஸ் பண்ணுவாங்களா அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிச் எப்படி இருக்கு இன்னும் நம்மளுக்கு எதுவுமே தெரியல கைஸ். ஆனா ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் பண்ணா கண்டிப்பா என்ன பொறுத்தவரை ஒரு இம்பாக்ட் பிளேயரா சிஎஸ்கே ராகுல் சகர் உள்ள கொண்டு வரலாம். என்ன பொறுத்தவரை இந்த ஒரு 2 சேஞ்சஸ் வந்தா சிஎஸ்கே பிளேயிங் லெவல்ல நல்லா இருக்கும் கைஸ். ஏன்னா நம்மளுக்கு 100 அகமதுமே பார்த்தா பெருசா ஃபார்ம்ல இருக்க மாதிரி தெரியல. போன மேட்ச்ல கூட அவரோட பவுலிங்குமே பார்த்தீங்கன்னா ரன்ஸ் போச்சு.
சோஃபார் என்ன பொறுத்தவரைக்கும் 100 Ahmed மட்டும் பத்தாது. கூட ராகுல் சகர் இருந்தாருமே நல்லா இருக்கும் என்ன பொறுத்தவரைக்கும் bowling லைனப்ல. அது சிஎஸ்கேயோட bowling லைனப்ப இன்னும் ஸ்ட்ராங் தான் பண்ணும். சோ சிஎஸ்கே இந்த ஒரு மேஜர் 2 சேஞ்ச் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. உங்களோட ஒப்பீனியன் என்ன? சிஎஸ்கே சேஞ்ச் எல்லாம் பண்ணுவாங்களா? மறக்காம கமெண்ட் செஞ்சு சொல்லுங்க. அப்ப இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து மறக்காம 79 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நல்ல சிஎஸ்கே கண்டல வந்து சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் ஹரிஷ். ஸ்டே டியூன் கைஸ்.